இந்த எளிமையான எள்ளு உருண்டையை செய்து விநாயகர் சதுர்த்திக்கு படைச்சு நன்மை பெறுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம அயன் சத்து உள்ள உருண்டை செய்ய போகிறோம். அது என்ன உருண்டைன்னா எள்ளு உருண்டை. எள்ளில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நிறைய சத்து இருக்குது. இங்கே கிராமத்தில் எள்ளை எள்ளு பொடி பண்ணி ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எள்ளை வச்சு ஒரு எளிமையான உருண்டை சாப்பிடும், சத்து உள்ள உருண்டை. அதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு வானலியில் எள்ளு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நான் இப்போ எடுத்துக்கிறது ப்ரௌன் கலர் எள்ளு எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா கருப்பு எள்ளில் கூட நம்ம செய்யலாம். இதை எள்ளு கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா கையில் எடுத்து நீங்கள் நுணுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு போதும். பதம் வந்தோடனே அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு எள்ளை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நுணுக்குவோம். ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சா எள்ளை போட்டுருங்க. முதல்ல எள்ளை மட்டும்தான் போட்டு நுணுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தையும் அதில் வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் ஏலப்பொடியும் போட்டுக்கோங்க. அரைச்ச விழுது இப்படி தான் இருக்கும், உதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம உருண்டை போடும் போது நல்லா அழகாக வந்துடும். இப்போ எப்படி உருண்டை போடலான்னு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கனாலே நல்லா ஒன்று போல் சேர்ந்துடும். இது 20 நாள் ஆனால் கூட ஒன்றும் கெடாமல் நல்லா இருக்கும். டெய்லி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு உருண்டை கொடுத்தாலும் அயன் சத்து நல்லா நிறைஞ்சது இப்படி இருக்கும். இப்போ உருண்டையெல்லாம் செய்து முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அழுத்தி பிடிச்சதுனால நல்லா அப்படியே உருண்டை அப்படியே இருக்கும். எடுத்து சாப்பிடும் போது வாயில் நல்லா கரைஞ்சிடும். இந்த உருண்டையை டெய்லி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து, இரும்பு சத்து உள்ளது. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம எளிமையாக எள்ளை வச்சு எப்படி ஒரு உருண்டை செய்கிறதுன்னு பார்த்துன்னு, சத்து உள்ள உருண்டை. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.